ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு 1 பாட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 டம்ளர் ரைஸு, அரை கப்பு சிறுபருப்பு எடுத்துருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன தேவையான பொருட்கள் எதெல்லாம் கட் பண்ணிக்கலான்றதை பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 5 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை தலைகள். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம். குக்கரை அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் கீ சேர்த்துருக்கோம். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்க்குறோம். சோம்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடல் பாசி வாசத்துக்காக ரொம்ப வாசமாக இருக்கும். இது நம்ம சேர்க்கும்போது நீங்கள் பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ எதனாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான், ஆப்ஷனல். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நீல வாகில் கட் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை இது எல்லாமே இது கூட சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பொன்னிறமாக வரணும், அந்தளவுக்கு நம்ம இதை கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் உரலில் குறன்னு அடித்து எடுத்துருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு கல் உப்பும் சேர்த்து வெங்காயத்தை வதக்கிறதுக்கு இந்த கல் உப்பு ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். எண்ணெயில் பொரிஞ்சு அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிட்டதுக்கப்புறமா இப்போது நம்ம கரம் மசாலா 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 5 தக்காளியும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வதக்கிட்டு சில்லி பவுடர் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். நாளைக்கு நார்மல் சில்லி பவுடர், குழம்பு மசாலா 2 ஸ்பூனு. இது 2 டம்ளர் அரிசிக்கானது, அதனால் நான் 2 ஸ்பூன் நல்லா குழம்பு மசாலா எல்லா குழம்புக்கும் சேர்க்கக்கூடிய குழம்பு மசாலா பொடி சேர்த்துட்டு அரிசியும் சிறுபருப்பும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறத இது கூட சேர்த்துக்கிறோம். 2 டம்ளர் ரைஸு, மொத்தமே 5 டம்ளர் தண்ணி தான் வைக்கிறேன். ஏன்னா அரை டம்ளர் சிறுபருப்பு எடுத்துருக்கோம், 2.5 ஆச்சு. டபுளாக எடுத்தால் போதும், எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் வைக்க வேண்டாம். ஏன்னா தக்காளிலே கொஞ்சம் நமக்கு தண்ணி இருக்கும். அதனால் 5 டம்ளர் ரைஸு, 2 டம்ளர் ரைஸுக்கு 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம். உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு, காரம், டேஸ்ட் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம், உங்களுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ கொத்தமல்லி தழை நான் கார்னிஷ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கடைசியாக இறக்கும்போது கூட கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நம்ம சேர்த்து வேக வைக்கும்போது இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதம். இப்போது 3 விசில் வரணும், வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்துடுச்சு. சூப்பராக அப்பளம் பொரித்து எடுத்தாச்சு நம்ம சைடில். 3 விசில் வந்ததுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். வாவ், நமக்கு எம்மியான தக்காளி சாதம் தயாராகிடுச்சு. எப்படி சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சிறுபருப்பு சேர்த்து நம்ம தக்காளி சாதம் பண்ணும்போது ரொம்பவே ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடணுன்னு இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் கூட நீங்கள் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ரைஸ் பாருங்கள், உடையாமல் ஒன்றா உதிரியாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். கமகமன் வாசமாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கலக்கல் கிச்சனை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா கலக்கல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.